Hello all, this is Taslim. Today we are going to learn the next poem of Edmund Spenser, Epithalamion. Already நம்ம Prothalamion பார்த்து முடிச்சிட்டோம். Now we are moving towards Epithalamion. As I said earlier, pro is something which is happening in the before, epi is the afterwards thing, and thalamus, again the word thalamus mean, we all know what's that mean, that is bridal chamber. Bridal chamber. This I told that day itself. Okay. So this is the wedding song of Edmund Spenser himself. So he is celebrating his wedding day in a very happy note. அதுதான் அழகா போமா எழுதியிருக்காருங்க. So let's get into the poem now. Introduction of the poem. So marriage date எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 11 1594. கரெக்டாக இந்த மேரேஜ் வந்து 1594 நடந்திருக்கும். இதை பப்ளிஷ் பண்ணது த நெக்ஸ்ட் இயர் 1595. ஓகே. ஸோ ஆஸ் ஐ செட் இன் Prothalamion, being as a London born person, he went to Ireland for some purpose. ஸோ ஐர்லாண்டில் இவர் தனியாக இருக்கார் இப்போது. he feels very lonely. ஸோ this ஹாப்பினஸ் ஐரிஷ் மேன் கூட இங்கிலீஷ் மேன் இருக்கிறது, இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் சோலோ ஃபீலிங் இருக்கும் இல்லையா, தனியாக இருக்கும், லோன்லியாக இருக்கிற ஃபீலிங் அவருக்கு இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே ஒரு கம்பேனியன் வந்து ஒரு ஒரு ஹாப்பி நோட்டில் இருக்க மாதிரி தான் இந்த போம் எழுதியிருப்பார். ஸோ அகெயின் இட்ஸ் அ ஓட் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான். ஓட் மீன்ஸ் இட்ஸ் அ சாங் ஆர் அ போம் விச் இஸ் ரிட்டன் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஹாப்பி அக்கேஷன் ஆர் டு த பர்சன் whom you are very impressed. அப்போ தான் ஓட் எழுதுவீங்க. ஓகே. along with Amority. ஸோ இதோட பப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, Amority, I told you it's a love poems written by Spenser again. இந்த Amority, Epithalamion ரெண்டுமே ஈச் டே அப்படியே ஒன்றா பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதாவது Epithalamion along with Amority ரெண்டுமே ஒன்றா பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூ கேன் see the view over here. So can you see this? Amority and Epithalamion written not long since by Edmund Spenser, printed for William Profonn by 1595. So யார் print பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா William Profonn by. Okay. So this is the thing. So we'll go to this. Elizabeth Boyle, the lady whom he is going to get married. Okay, the name of the bride here, Elizabeth Boyle. ஆக்சுவலி இவங்க செகண்ட் ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ செகண்ட் மேரேஜ், பட் ஸ்டில் அதை ரொம்ப அழகாக ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பார். ஸோ ஈச் ஸ்டான்ஸா இஸ் ஹேவிங் 18 லைன்ஸ். டோட்டல் ஸ்டான்ஸாஸ் பார்த்திங்கன்னா 24 இருக்கும். இந்த 24 அப்படின்றது ஒன் டேக்கு 24 hours இருக்கும் இல்லையா, அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி 24 ஸ்டான்ஸா இல்லை எழுதியிருப்பார். அப்புறம் டோட்டல் லைன்ஸ் கூட பார்த்திங்கன்னா 365 லைன்ஸ் இருக்கும். தட் ஷோஸ் த இயர், 1 year. ஓகே. அண்ட் 18 லைன்ஸ் எல்லா 23 ஸ்டான்ஸாஸ்லேயும் இருக்கும். பட் 24th லைன் மட்டும் என்வோயின்னு சொல்கிறாங்க. என்வோய் இஸ் சம்திங் பட் விச் இஸ் ஷார்ட் கம்பேர்ட் டு த அதர் ஸ்டான்ஸாஸ். ஸோ இங்கே வெறும் 7 லைன்ஸ் தான் இருக்கும். இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸால் மட்டும் 7 லைன்ஸ் இருக்கும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டிங் த போம். அழகாக ஷார்ட்டாக கிறிஸ்பாக அந்த லாஸ்ட் ஸ்டான்ஸாவை மட்டும் முடிச்சிருப்பாரு. ஸோ ஓட் ஆன் இஸ் வெட்டிங் டே சொன்ன மாதிரி இந்த ஒரு ஓடு ஹாப்பி அக்கேஷனுக்காக பாடின ஒரு பாடல், ஒரு போம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ ஐ ஆல்ரெடி ஷோ திஸ் போயம் பப்ளிகேஷன். நவ் த போம். ஸோ இட்ஸ் அ லாங் போம். 24 ஸ்டான்ஸா அப்படின்றது ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய போயம். இதில் ஒரு ஸ்டான்ஸாவும் 80 லைன்ஸ்ன்றது. இஃப் யூ வாண்ட் டு ரீட் திஸ் போம் ப்ளீஸ் ரீட். ரொம்பவே அழகாக எழுதியிருப்பார். ஒவ்வொரு எல்லாத்துலேயுமே மியூஸை தான் இன்வோக் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஓல்டு ட்ரெடிஷன், க்ரீக் மெத்தாலஜி இல்லைன்னா லாட்டின் எல்லாரும் எழுதும்போது ஒரு காடை வந்து ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணுவாங்க. ஒரு காடை மியூஸை வந்து இன்வோக் பண்ணுவாங்க. என்னோட போமாக இருக்கட்டும், என்னோட ரைட்டிங்காக இருக்கட்டும், இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுற ஒர்க் ஆகட்டும், அது நல்லபடியாக முடியணும். யூஷுவல் திங் வி ஆல் டூ திஸ் ரைட். ஏதாவது நம்ம விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா வி யூஸ் டு ப்ரே டு காட். நல்லபடியாக முடியணும் கடவுளே அப்படின்ற மாதிரி வி ப்ரே டு காட். ஸோ சேம் திங்ஸ் ஹேப்பனிங் ஹியர் ஆல்சோ.
இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆல் த லெஜெண்டரி ரைட்டர் எல்லாருமே இந்த மியூஸை வந்து இன்வோக் பண்ணியிருப்பாங்க. லைக் ஃப்ரம் சாசர், ஸ்பென்சர், ஜான் மில்டன் பாரடைஸ் லாஸ் எழுதியிருக்கும் போது அவருமே மியூஸை வந்து இன்வோக் பண்ணியிருப்பாங்க. இதையே வந்து டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ் எல்லாருமே இன்வோக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ ட்ரெடிஷன், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரெடிஷன் வேர் ஆல் த போயட்ஸ் யூஸ் டு ஃபாலோ த சேம். ஓகே, ஸோ இந்த போம் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஐ செட் 24 ஸ்டான்சாஸ் ரெஃபரிங் 24 hours ஆஃப் த டே. ஓகே, அப்படி இருக்கும்போது இவர் ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏர்லி மார்னிங்ன்றது சொல்கிறத விட டான் இஸ் த பீரியட் வென் த சன் ரைசஸ். அதுக்கு முன்னாடி இருக்க டைமை சொல்லுவாங்க. 4 o'clock 3:30 அப்படி சொல்லலாம். அதையும் தாண்டி அதுக்கு முன்னாடியே அவர் முழிச்சிட்டாரு. பிகாஸ் இட்ஸ் ஹிஸ் வெட்டிங். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்போம் இல்லையா? அதே மாதிரி அந்த ப்ரீ டான் அப்போ ஹி woke up அண்ட் ஹி இன்வோக்ஸ் த 9 learned muses. ஸோ இப்போ ஹிந்து ட்ரெடிஷனில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாத்துக்குமே ஒரு கடவுள் வச்சுருப்பீங்கல்ல. அந்த மழைக்கு வருண பகவான் சொல்லுவாங்க. ஐ ஹோப் இட் இஸ் கரெக்ட். அண்ட் படிப்புக்காக நம்ம சரஸ்வதி தேவியை சொல்லுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயம் வேணும்னா செல்வம்னா தனலக்ஷ்மியா, சாரி இஃப் ஐம் ராங், பட் இந்த மாதிரி ஒரு காடை வந்து ஒரு இதுக்காக நீங்கள் ப்ரே பண்ணுவீங்க. ஸோ த சேம் இஸ் ஹியர் ஆல்சோ ஹேப்பனிங். ஸோ எல்லா காட்ஸையும் ஒரு பர்பஸ்க்காக கூப்பிட்டு எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, நான் இந்த வெட்டிங்கை அழகாக முடிக்கணும், இந்த போமும் நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹி ஸ்டார்ட் இன்வோக்கிங் த மியூசஸ். ஸோ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒவ்வொரு மியூஸோட பேரும் அதோட பர்பஸ் என்ன அப்படின்றதும் நான் டீட்டெயிலாக இதில் போட்டிருக்கேன். இதில் 9 மியூசஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ ரீட். இதிலேருந்து தான் கொஷின்ஸ் நிறைய கேட்டிருப்பாங்க. எந்த மியூஸை வந்து எதுக்காக இன்வோக் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ரீடிங் கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி அந்த மியூஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஏர்லி மார்னிங். ஸோ ஆஸ் ஐ டோல் யூ ப்ரீ டான் அந்த சன்ரைஸ்க்கு முன்னாடி இவர் முடிச்சுட்டு எல்லா நிம்ஸையும் வந்து கூப்பிடுறாரு. அகெயின் த நிம்ஸ் இட்ஸ் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் த சேம் போம். ஆனால் 1596 தான் புரோத்தலாமின் எழுதியிருப்பார். இதுக்கு முன்னாடி இந்த எபித்தொலாமின் பப்ளிஷ் ஆகி ரிலீஸ் ஆகிட்ருக்கும். ஓகே, ஸோ அதில் வர அந்த நிம்ஸ் வரும்ல, நான் சொன்னாலே வன தேவதைகள் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸோட அந்த ஹேர்லாம் க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருக்கிற அவங்கள தான் நிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள என்ன சொல்கிறாருன்னா, போங்க எல்லா நிம்ஸும் போங்க, என்னோட அழகான பில்லவட் ஒய்ஃப் வந்து தூங்கிட்டு இருக்காங்க இன்னும். அவங்க தூங்கி எழுறதுக்கு முன்னாடி அவங்களோட இறங்கி நடந்து வர இடம் எல்லாமே ஃப்ளார்ஸால் டெக்கரேட் பண்ணுங்க. ஸோ தட் அவன் நடந்து வரும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் காலில் எதுவும் குத்தாமல் அழகாக அவள் அந்த ஃப்ளார் பெட்லேயே நடந்து வரட்டும் அப்படின்ற மாதிரி ஹீ இஸ் ஆஸ்கிங் த நிம்ஸ் as well as all the muses. அண்ட் இங்கே இன்னொரு காடை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, காட் ஆஃப் மேரேஜ் ஹீமன். ஸோ இந்த காடையும் திருப்பியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது காட் ஆஃப் மேரேஜ்க்கான கடவுளே நீங்கள் வாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நல்லபடியாக முடியணும், ப்ளஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஹீ இஸ் டாக்கிங் டு த காட். அட் லாஸ்ட் ஷி வோக்ஸ் அப் அண்ட் ஓப்பன்ஸ் ஹர் ஸ்பார்க்லிங் ஐஸ். ஸோ எல்லாமே இப்போ எழுப்பி விடுங்க, டைம் ஆகிடுச்சு, இட்ஸ் அ மேரேஜ் டே அப்படி சொன்ன உடனே ஷீ இஸ் ஒர்க்கிங் அப். அந்த ஐஸை கூட கம்பேர் பண்ணுறாங்க. எப்படி அந்த ஐஸ் ஓப்பன் ஆகணும்னா அவ்வளோ ஸ்பார்க்லிங், அவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அண்ட் த நேம் ஆஃப் த லோக்கல் ரிவர் கால்ட் முல்லா. இந்த ரிவரையும் சொல்கிறாராம், க்ளீன் ஆகிடு, எந்த வித எதுவுமே வச்சுக்காம பியோராக இரு, அப்போ தான் என்னோட பிலவட் வந்து குளிக்கும்போது அவள் கால் நினைக்கும் போது இட் ஷுட் பி வெரி ஒயிட், இட் ஷுட் பி வெரி க்ளீன் அண்ட் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அழகாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இஸ் ஆஸ்கிங் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஓகே, ஆஸ் ஐ செட் pathway full of lovely colorful flowers, nymphs bring garlands of lilies and roses. எல்லாத்துலேயுமே அழகழகான பூவில் செஞ்ச கார்லாண்ட்லாம் கொண்டு வராங்க, லில்லிஸில் செஞ்ச ரோசஸில் செஞ்ச கார்லாண்ட்ஸ் கொண்டு வராங்க. அதுவுமே ஃப்ரம் ரோசி மார்னிங் காடஸ் ஆஃப் டானில் கரெக்டாக அந்த ப்ரீ ஏர்லி மார்னிங்கில் ஒரு ஃப்ளார்ஸ் வந்து ப்ளூம் ஆகும் இல்லையா, அந்த ஃப்ளார்ஸை கரெக்டாக கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதில் செஞ்ச கார்லாண்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 9 மியூசஸ் யாருன்னா டாட்டர்ஸ் ஆஃப் ஜியஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஸோ 9 மியூசஸ் டாட்டர்ஸ் ஆஃப் ஜியஸ் எல்லாரும் வாங்க, என்னோட ஹாப்பி வெட்டிங்கை நீங்கள் தான் எப்பயாவது நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீ இஸ் ஆஸ்கிங் ஈச் அண்ட் எவ்ரி திங் அரவுண்ட் ஹிஸ் வேர்ல்ட். ஓகே, ஸோ ஆஸ் வி சா இன் புரோத்தலாமியன் நிறைய மித்தாலஜிக்கல் கேரக்டர் ரெஃபரன்ஸை கொடுத்துருப்பாரு. ஸோ ஹியர் ஆல்சோ இது வந்து ஒரு க்ரீக் மித்தாலஜி. ஹியர் ஆல்சோ கம்பேரிங்
இவரை யார் கூட கம்பேர் பண்ணுறாருன்னா ஆர்ஃபியஸ் அப்படின்ற ஒரு மித்தாலஜிக்கல் கேரக்டர் எப்படி போய் அவங்க பிலவடை வந்து அந்த மேரேஜ் டே அன்னைக்கு அழகாக போயிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ, எப்படி அந்த பிரைட வந்து அவரு கூப்பிட்டுட்டு வந்தாரோ, எப்படி அவங்க யுனைட் ஆனாங்களோ, அதே மாதிரி நானும் என்னோட பிலவட் கூட இன்னைக்கு அ யுனைட் ஆக போறேன், சேர போறேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. இந்த போம்லயும் ஒரு ரெஃப்ரைன் இருக்கும். "த வுட்ஸ் ஷால் டு மீ ஆன்சர்." இந்த ரெஃப்ரைன் இருக்கும். இதுலயுமே ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். ஜஸ்ட் நோட் இட் டவுன். அண்ட் தென் "முல்லா, ஐ டோல்ட் யூ த ரிவர் டு கிளியர் த வாட்டர். Bride should wake up now, Phoebus. Phoebus is a sun god here. இதுலையுமே கொஷின் ஒன்று இருந்துச்சு. Phoebus அப்படின்றது எந்த காடை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்துச்சு. ஸோ இட்ஸ் அ சன் காட் ஆர் எல்ஸ் பிரைட்னஸ். இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி போடலாம். ஓகே. ஸோ இந்த ஃபீபஸை வந்து என்ன சொல்கிறாங்க, அது அவர் அவங்க எழுந்துக்கவே இல்லை, தூங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு உடனே சன் காட் நீங்கள் சீக்கிரம் மேலே வாங்க, என் பிலவட் வந்து இன்னும் தூங்கிட்டே இருக்கா, அவளை எழுந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவளை எழுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கடைசி அவங்க எழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க ஐஸ் ஓப்பன் பண்ண அந்த டைம் எப்படி இருக்குன்னா, அது செகண்ட் சன்ரைஸ் மாதிரி இருக்கான். சன்ரைஸ் ஆச்சுனாலே வேர்ல்டே கொஞ்சம் அழகா தெரியும் நம்ம எல்லாருக்குமே. அந்த பேர்ட்ஸ் சிர்ப்பிங் ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு லைட் எல்லோயிஷ் கலர்ல எல்லா இடத்துலயுமே அழகா இருக்கும். நார்மலா பார்க்கறத விட இந்த சன்ரைஸ் அப்ப பார்க்கறதுக்கு இப்போ ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி அவங்க ஐஸ் ஓப்பன் பண்ண டைம் வந்து அது செகண்ட் சன்ரைஸ் மாரி அவ்ளோ அழகா இருக்கு. அப்படின்ற மாரி இட்ஸ் அ கம்பேரிசன் அகெயின். அதுக்காக சன் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் மாரி கேட்குறாரு. சன், நீங்க ரொம்ப பிரைட்டா ரொம்ப எப்படி சொல்றது? ரொம்ப உங்களோட உங்களோட அந்த யுவி ரேஸ ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் குடுக்காதீங்க. அவளோட ஸ்கின் வந்து டேன் ஆயிடும். ஸ்கின் வந்து ஏதாவது பாதிப்பு வந்துரும். கொஞ்சம் லைட்டா நீங்க உங்களோட அந்த பிரைட்னஸ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. லெசன் ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அகெயின் ஹீஸ் காலிங் வீனஸ் த காட் ஆஃப் லவ். ஸோ ஒரு காட் ஆஃப் லவ், நீங்களும் வாங்க எங்களோட லவ் நல்லபடியாக அந்த அமாரிட்டி போம், அந்த அமாரிட்டி சானட் லவ் போம்ஸ் கூட தான் எதையும் பப்ளிஷ் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா. அந்த அமாரிட்டி ஃபுல்லாகவே இவர் லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். யாருக்கு? எலிசபெத் பாயிலுக்கு. ஸோ இந்த எபித்தலாமியன் வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணாரோ, எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ அது ஓகே ஆயிடுச்சு, இப்போ எனக்கு மேரேஜ் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. இட்ஸ் அ சக்ஸஸ். ஓகே, யாரை வந்து லவ் பண்ணி யார் பின்னாடி ரொம்ப சுற்றி யாரை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையான்ற மாதிரி ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருந்தோம் அதே பர்சன் இப்போ லவ்க்கு ஓகே சொல்லி நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றத தான் இங்கே அழகாக காமிச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ எல்லா மெய்டன்ஸும் எல்லா நிம்ஸும் வந்து யாரை டெக்கரேட் பண்ணுறாங்க? இந்த பிரைடை டெக்கரேட் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு அவங்கள அழகாக காட்ட முடியும் அந்த அளவுக்கு அழகாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய செலிப்ரேஷன் அவங்க வாழ்க்கையில். செலிப்ரேஷன் ரிஃப்ளெக்டிங் மியூசிக் லைக் மெஸ்மரைசிங். எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு ஒரு போயம் லைன்ஸ் படிக்க படிக்க மவுண்டெயின் சரி, ரிவர் சைடு சரி, லேக் சைடு, க்ரீனரி, எல்லா ஈச் அண்ட் எவ்ரி க்ரீச்சர் இஸ் செலிப்ரேட்டிங் தேர் வெட்டிங். அந்த அளவுக்கு மவுண்டெயின் நீங்களும் கொஞ்சம் அழகாக அப்படியே ஷைனியாக மேலேயே நில்லுங்க. ரிவர் சைடு அப்படியே அழகாக இருங்க. க்ரீனரி, ஒரு ஒரு குட்டி குட்டி ஃப்ளார்ஸும் சரி, பிளான்ஸும் சரி. இன்றைக்கி எனக்கு மேரேஜ், நீங்கள் உங்கள் எல்லாரோட எஃபர்ட்டை போட்டு என்னோட பிரைடை அழகாக காட்டுங்க அப்படின்ற மாதிரி ஹீ இஸ் ஆஸ்கிங் ஈச் அண்ட் எவ்ரி திங் டு பி பியூட்டிஃபுல் ஆன் த டே ஆஃப் ஹிஸ் மேரேஜ். ஓகே, த hour ஆஃப் வெட்டிங் அந்த டைமும் வருது. ஸோ ஆல் த கெஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் வெர்ஜின் லேடிஸ் சரவுண்டட். ஸோ எப்போவுமே ஒரு நல்ல விஷயம் நடக்குது இல்லைன்னா இட்ஸ் அ மேரேஜ் ரிலேட்டட் இல்லைன்னா லவ் ரிலேட்டட்னா அந்த வெர்ஜின் லேடிஸ் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. எல்லா கன்னி பெண்கள்னாலே அழகாக இருப்பாங்க. அவங்க வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. அழகாக இருக்கிற மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் இருக்கிற கூட்டத்திலே என்னோட பிரைட் வந்து ரொம்ப அழகாக இருப்பா அப்படின்ற அப்படின்ற மாதிரி ஹீ இஸ் எக்ஸ்பிளைன்ட் ஹியர். அண்ட் சிங்கிங், டான்ஸிங் அண்ட் மேரி மேக்கிங் ரொம்ப எல்லாருமே செம்மையாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பிகாஸ் ஆஃப் தேர் வெட்டிங். ஷி வோர்ஸ் அ ஒயிட் கவர்ன் லைக் அ ஏஞ்சல். ஸோ எப்போ அந்த ட்ரெஸ் போடுறாங்களோ, அந்த மேரேஜ் ட்ரெஸ் போட்ட உடனே இன்னும் அழகாக தெரியுறாங்க அவங்க. அந்த மேரேஜ் கவர்ன் ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ ஒயிட் ரெப்ரசன்ட்ஸ் ஏஞ்சல்ஸ். ஸோ அவள் வந்து ஒரு மார்டலி பீயிங்கே கிடையாது, நம்மள மாதிரி நார்மல் ஹியூமன் பீயிங் கிடையாது. அவள் வந்து ஹெவன்லேருந்து வந்த ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரியுறா எனக்கு அப்படி சொல்லி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி, அவங்க பியூட்டியை அப்ரிஷியேட் பண்ணி நிறைய லைன்ஸ் எழுதியிருப்பார் அவர். இப்போ வந்து சிந்தியா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சிந்தியான்றது மூன், காடஸ் ஆஃப் மூன். இப்போ மூனே அவங்க மேலே எப்படி சொல்கிறது, ஒரு என்வி வச்சுக்குமா, ஒரு பொறாமப்படும் அப்படி சொல்லுவாங்கள்ல. இப்போ தமிழ் லிரிக்ஸில் நிறைய இது நிறைய பாடலாசிரியர்கள்லாம் எழுதியிருப்பாங்கல்ல.
அழகே பொறாமைப்படும் அளவுக்கு அவ்வளோ அழகு அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி. ஏன்னா இப்போ சிந்தியான்றது ரொம்ப ஒரு ஒரு காமான, கூலான, பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னாலே அந்த மூன் தான். ஓகே. இந்த சன்லயும், மூன்லயும் கம்பேர் பண்ணும்போது இது பியூட்டிஃபுல் சொல்லுவாங்க. கூலா இருக்கும், காமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே நம்ம பிரைட பார்த்து பொறாமப்படுது அப்படின்றாங்க. அண்ட் பிரைட் இஸ் பிளஷிங் டிட்ன்ட் லுக் அப். ஸோ அவங்க பிளஷ் பண்றதையும் ரொம்ப அழகா வர்ணிச்சிருப்பாரு. எவ்வளோ அழகா பிளஷ் பண்றாங்க அவங்க. அந்த கன்னத்துல விழுற குழியும் சரி, கன்னத்துல விழுற அந்த ரெட்னஸும் சரி, அவங்கள அவ்வளோ அழகா காட்டுது. அவங்க அந்த அவ்வளோ பிளஷிங்ல கீழ குனிஞ்சுட்டாங்க. மேல கூட பார்க்கல அப்படின்ற மாரி அப்படியே வர்ணிக்கிறாரு. டிஸ்கிரைப்ஸ் ஹர் பியூட்டி இன் டீட்டெயில் போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். ஒவ்வொரு பார்ட்டையும் வர்ணிச்சிருப்பாரு ஆக்சுவலி சொல்லப்போனா. இந்த மூவிஸ்ல அகைன் அந்த பாட்டெல்லாம் வரும்ல, என்ன பாட்டு அவங்களா எழுதுனது இவர் அந்த காலத்திலே அந்த ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அவர் எழுதிட்டு போயிருக்காரு. ஸோ அந்த ஐஸ்வர்யா ராய் எல்லாம் அந்த ஒரு ஜீன்ஸ் மூவில ரொம்ப அழகா அந்த பாட்டெல்லாம் வர்ணிச்சிருப்பாங்கல்ல. அந்த அந்த விரல் மேல இருக்க நகம் கூட உன்னோடது அழகு. உன்னோட ஐஸ் வந்து இவ்ளோ அழகு. உன்னோட கன்னங்கள் எவ்ளோ அழகுன்னு சொல்லிட்டு, அதையே அப்படியே இவரு ஃபாலோ பண்ணல. நம்ப சாங் லிரிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இவரு சூப்பரா எழுதியிருப்பாரு இன்னும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இது ஒரு டிஸ்கிரிப்ஷன் அப்படியே நான் போம்லேருந்து எடுத்து குடுத்துருக்கேன். ஸ்னோயி நெக் லைக் டு அ மார்பிள் டவர். இப்போ நெக்கை யாருங்க பாராட்டுறாங்க? சரி, ஐஸு, நோஸு, லிப்ஸுன்னு பாராட்டுனா சரி. இவர் நெக்கையும் சொல்லியிருப்பாரு. அந்த நெக் வந்து அந்த அந்த கழுத்து பகுதி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, மார்பிள் டவர் மாரி இருக்கும். மார்பிள்ல செஞ்ச டவர். ஸோ நீளமா இருக்கும் எப்படியும் மார்பிள் டவர். ஒயிட்டா இருக்கும். ஜஸ்ட் இமேஜின் எப்படிலாம் கம்பேர் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல் ஹர் பாடி லைக் அ பேலஸ் ஃபேர். பேலஸ் மாதிரி இருக்கு. அந்த ஃபுல் பாடியே பார்க்கும்போது எப்படி சுத்தி சுத்தி பார்ப்போம். ஒவ்வொரு இடமும் அழகா தான் இருக்கும் பேலஸ் அப்படின்னாலே. ரொம்ப வியப்பூட்டுற மாரி, பிரமிப்பூட்டுற மாரி கட்டியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அவங்க ஃபுல் பாடியும் இருக்கு. Ascending up with many a stately stair to honor seat and chastity sweet bore. எல்லாருமே அவங்கள அப்படியே ஸ்டேர் பண்றாங்க. வெறிச்சு பார்க்குறாங்க. இப்படியும் ஒரு அழகு இருக்க முடியுமா? அப்படின்ற மாரி ஸ்டேட்ல இருக்க எல்லாருமே அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனர் சீட் அண்ட் சாஸ்டிட்டி அவ்ளோ ஒரு ஒரு பியூரிட்டி, அவ்ளோ ஒரு புனிதத்துவமான அழக பார்த்ததே இல்லைன்ற மாரி எல்லாரும் அப்படி மெய்மறந்து அவங்களே பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றோம். ஓகே. ஸோ இங்க தான் அந்த மொத்த அழகையும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஐஸ் வந்து சஃபயர்ஸ் மாரி இருந்துச்சு. மார்பிள்ஸ் அகெயின். ஐஸ் வந்து இந்த கோலி குண்டு கண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மார்பிள் குட்டி குட்டியா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அழகான ஒரு கண்கள். ஃபோர்ஹெட் வந்து ஐவரி மாரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த டஸ்க்லாம் வரும்ல ஐவரி. அந்த மாதிரி ஒயிட்டிஷ் எந்த வித இதுவுமே இல்லாம ஐவரி. லிப்ஸ் வந்து செர்ரி ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்காம். சீக்ஸ் வந்து ஆப்பிள், ரெட் ஆப்பிள் எப்படி இருக்கும் நல்லா பல்ஜ் ஆகி, அந்த மாதிரி சீக்ஸ் வந்து இருக்கு. நெக் அகெயின் இட் வில் மார்பிள் டவர். செஸ்ட் வந்து பவுல் ஆஃப் ஐஸ்கிரீமா. எப்படியெல்லாம் வர்ணிச்சிருக்காரு பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். ஏன்னா 2025ல பிஜிடிஆர்பில இந்த கொஸ்டின் கேட்டாங்க. அதே நெக்க தான் கேட்டிருந்தாங்க. நெக்க வந்து எது கூட கம்பேர் பண்ணாரு நம்ம போயட்ன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். அந்த மியூசிஸும் சரி, அப்புறம் இவர் ஒரு ஒரு பாட்டுக்கு எப்படி வர்ணிச்சிருக்காருன்றதும் முக்கியம். அப்புறம் எந்த காட் எந்த இதுக்கு அந்த ஃபீபஸ் சொன்னல காட் ஆஃப் சன் அந்த மாதிரி கொஷனும் இருந்துச்சு. ஓகே. நாட் ஒன்லி எக்ஸ்டர்னல் பியூட்டி பட் இன்வர்ட்லி ஸோ ஹம்பிள், கைண்ட் ஹார்ட்டட், பொலைட் அண்ட் வெரி குட் இன் ஹர் ஆட்டிடியூட். அது வெளி அழகு மட்டும் கிடையாதுங்க, உண்மைக்குமே அவள் ரொம்ப அழகு. அவளோட அவளோட கேரக்டர் வைஸ் ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. என்னதான் எப்படி இருந்தாலும் அந்த எப்படி சொல்கிறது, அந்த பேட் குவாலிட்டிஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஹம்பிள், ஸோ லாயல், வெரி சாஃப்ட் இன் நேச்சர். என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. 100% எந்த குறையும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இஸ் அகெயின் அப்ரிஷியேட்டிங் ஹிஸ் பியூட்டி, ஹர் பியூட்டி. ஓகே. ஸோ நான் த ஆர் ஆஃப் டிஸ்பர்சல். ஓகே, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. அப்படி இது அப்படியே அந்த லைனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரி எல்லாரும் கிளம்புங்க, நானும் என் பில்லவோடும் நான் சந்தோஷமாக இருக்கணும் இப்போ அப்படின்ற மாதிரி. ஆப்வியஸ்லி மேரேஜ் நடக்கிற அன்னைக்கு பிரைடும் சரி பிரைட் குரூமும் சரி ரொம்ப அழகாக ஃபஸ்ட்டு ரெடி ஆவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. கடைசி அவங்க 2 பேருக்கும் அந்த ப்ரைவசி கொடுத்துட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்க. ஸோ த சேம் இஸ் ஹேப்பனிங் ஹியர் ஆல்சோ. ஆனால் அவர் அந்த லைன்லேயே சொல்லியிருப்பாரு, நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். சரி கிளம்புங்க அப்படின்ற அந்த இன்டென்ஷனில் தான் இருக்கும். மூவிங் டுவர்ட்ஸ் த ஆல்டர். எல்லாருமே ரெடி ஆகிட்டு அந்த மேரேஜ்க்கு ரெடி ஆகிட்டு எங்கே போகிறாங்க, அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. தட் இஸ் ஆல்டர். ஆல் த ஏஞ்சல்ஸ் ஃப்ளையிங் அரவுண்ட் டு பிளெஸ் த கப்பிள். ஸோ எல்லா
ஏஞ்சல்ஸும் சரி, எல்லா நிம்ஸும் எல்லா கேரக்டர்ஸும் அப்படியே இங்கேயும் அங்கேயும் பறந்து பறந்து அவங்கள பிளஸ் பண்றாங்க. எல்லா வளமும் பெற்று நல்லா வாழணும் நீங்க அப்படின்ற மாரி. அதேதான் ரொம்ப அழகாக இருக்க அழகிகள் கூட இவங்கள தான் ஸ்டேர் பண்றாங்க. வெறிச்சு பார்க்குறாங்க. பிரைட் ப்ராட் ஹோம். இப்போ அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு. பிரேஸ் டு ஹெர்குலஸ் ஃபார் அ ஹாப்பி மேரிட் லைஃப் அண்ட் மேரி சில்ட்ரன். ஸோ ஹெர்குலஸ் இஸ் அ காட் ஆஃப் மேரேஜ் அகெயின். ஸோ அவங்களுக்கு கூட ப்ரே பண்ணுறாங்க. எனக்கு நல்லபடியாக மேரேஜ் முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு நல்ல குழந்தைங்களும் பிறக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீஸ் ப்ரேயிங். இட்ஸ் அ லாங் டே டு ஹிம் எட் அ ஹோலி டே. அது நிஜமாவே அந்த மேரேஜ் டே வந்து ரொம்ப லாங்கா போற மாரி இருக்கும். அது முடிஞ்சிட்ட பிறகு அத யோசிச்சு பார்க்கும்போது அது சின்னதா தான் தெரியும். ஆனா அன்னைக்கான நாள் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதனால ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு ரொம்ப பெருசா, ரொம்ப லாங்கஸ்ட்டா போன மாரி இருந்துச்சு. இன்வோக்ஸ் ஜூனோ, காட் ஆஃப் ஃபெர்டிலிட்டி. இங்க காட் ஆஃப் ஃபெர்டிலிட்டி இஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன். கல்யாணம் பண்ணி நெக்ஸ்ட் ஜெனரேஷன பார்க்க போறோம். அதுவுமே நல்லபடியா இருக்கணும். எந்த குறையும் இல்லாம எல்லா ஹாப்பினஸும் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாரி ஹீஸ் பிரேயிங். ஜீனியஸ், குட் சில்ட்ரன், பிறக்க போகிற குழந்தைங்களும் நல்ல குழந்தைங்களா இருக்கணும். காடஸ் ஆஃப் யூத் ஃபார் ஹிஸ் பிலவட். ஹீபி அப்படின்றது நம்ம நம்ம என்னோட பிலவட். அவளுமே யூத்தா எப்போவுமே சந்தோஷமா அந்த யங் ஏஜோட இந்த யங் ஸ்பிரிட்டோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீ இஸ் இன்வோக்கிங் த காட்ஸ் அகெயின். ஸோ நவ் த பிரைடல் சேம்பர். ஆஸ் ஐ டோல்ட் யூ, எபிதலாமியன் அப்படின்றது பிரைடல் சேம்பர், அந்த பிரைடோட ரூம். ஸோ ஈகர் டு அலோன் வித் ஹிஸ் பிலவட். ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருமே தனியாக இருக்கணும் கொஞ்ச நேரம் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ஃப்ரெஷ்ஷாக புதுசாக கல்யாணம் ஆனவங்க தனியாக இருக்கணும். ஹீஸ் ஈகர். அந்த லைன்ஸை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த ஃபீல் கிடைக்கும். ஓகே. ஸோ ஷீ இஸ் லையிங் ஆன் த பெட் நவ். அப்போவும் அவரால் அக்செப்டே பண்ண முடியல. என்ன அழகு, எப்படி ஒரு ஆண்டவனோட படைப்பு அப்படின்ற மாதிரி ஹீஸ் ஜஸ்ட் லுக்கிங் அட் ஹர் பியூட்டி. பியூட்டி கம்பேர்ட் டு மாயா. அகெயின் அவங்களோட பியூட்டி அவ்வளோ அழகாக இருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்காங்க. திருப்பியும் அந்த மியூசிஸ் காட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட இவங்களோட பியூட்டியை கம்பேர் பண்ணுறாங்க. பிரேஸ் ஆல் த காட்ஸ் டு ப்ரொடெக்ட் திஸ் கப்பல் ஃப்ரம் ஆல் த ஈவில் பாஸ். இப்போ வந்து அந்த நைட் டைம் ஆயிடுச்சு. நைட் டைம் ரொம்ப டார்க்காக இருக்கும். அந்த டார்க்கில் ஏதாச்சும் ஒரு பேடு இல்லை டேஞ்சர் ஏதோ வராமல் இருக்கிற மாதிரி எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹிஸ் ப்ரேயிங். லைக் ஃப்ரம் விச்சஸ், டார்க்னஸ், வல்ச்சர்ஸ், டேஞ்சர்ஸ் டு கீப் அவே திஸ் கப்பிள் ஃப்ரம் எவ்ரி திங். ஓகே. அப்புறம் ஆஸ் ஐ டோல்ட், அவர் அயர்லாண்டில் இருக்கிறதுனால பீயிங் as இங்கிலீஷ் மேன் இவங்க அந்த ஐரிஷ் பீப்புள் கூட இருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு லோன்லியாக இருக்குது. இப்போ வந்து இவங்க ஒரு கம்பேனியன் கிடச்சிருக்காங்களா, ஒய்ஃப்ன்றது சம்திங் லைஃப் டைம் கம்பேனியன். ஸோ இந்த கம்பேனியனை வச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது நான் மட்டும் தனியாக கிடையாது, இப்போ எனக்கு ஒரு கம்பேனியன் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீ ஃபீல் சம் வாட் செக்யூர்ட் அண்ட் ஹாப்பி நவ். ஸோ இது போகும்போது ஒரு என்லெஸ் மான்யூமெண்ட்டாகவே மாறிடுச்சு. எந்த அளவுக்கு அந்த மேரேஜ் டேவை எவ்வளோ அழகாக ரசித்து ஒரு ஒரு விஷயத்தையும் சின்ன சின்ன மைனூட் விஷயமா சொல்லி அழகாக அந்த 24 ஸ்டான்ஸா வரைக்கும் கொண்டு வந்து எழுதுனது. இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ் அகெயின். ஸோ தட்ஸ் ஆல் ஆஃப் டுடேஸ் கிளாஸ். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.